உலகில் ஒவ்வொரு நாடும் அதற்கென தனிப்பட்ட வரலாற்றையும் அடையாளத்தையும் கொண்டுள்ளது. தன்னுடைய மர்மமான நிலப்பரப்பில் பல்வேறு ராஜ்யங்களின் பண்டைய ரகசியங்களைக் கொண்ட ஒரு இடம் உள்ளது. அங்கு வரலாற்றின் பல சக்தி வாய்ந்த படைகள் குடியேறுவதற்கு முயற்சித்து தோல்வியடைந்தன. அதன் உயரமான மலைகளாலும் கடினமான வானிலையாலும் பல சக்தி வாய்ந்த போர்வீரர்களும் இங்கு வெற்றி பெறுவது சாத்தியமற்றதாக இருந்தது. வரலாற்றின் பல புகழ்பெற்ற படைகள் இந்த பகுதியை வெல்வதற்கு முயற்சித்தனர். ஆனால் எதுவும் நீடிக்கவில்லை. இந்த இடத்தின் பெயர் தெரியுமா? அந்த இடம்தான் தற்போதைய ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் பெரும்பாலும் பேரரசுகளின் கல்லறை என்று அழைக்கப்படுகிறது, ஏனெனில் பல சக்தி வாய்ந்த நாடுகள் அதை கைப்பற்ற முயன்றன. ஆப்கானிஸ்தான் ஏன் பேரரசுகளின் கல்லறை என்று அழைக்கப்படுகிறது? ஆப்கானிஸ்தானின் இந்த தனித்துவமான பெயர் வெளிநாட்டு படையெடுப்பாளர்களை தோற்கடித்த அதன் நீண்ட வரலாற்றில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. அதன் கரடுமுரடான மலைகள் மற்றும் தொலைதூர பள்ளத்தாக்குகள் நாட்டைச் சுற்றிச் செல்வதையோ அல்லது கட்டுப்படுத்துவதையோ இராணுவங்களுக்கு கடினமாக்கின. புவியியல் அமைப்பு மட்டுமின்றி ஆப்கானிஸ்தான் மக்கள் எப்போதும் தங்கள் நிலத்தை பாதுகாக்க கடுமையாக போராடியுள்ளனர். இயற்கைச் சவால்கள் மற்றும் உள்ளூர் எதிர்ப்பு போன்றவற்றால் ஆப்கானிஸ்தானை பிடிக்க முடியாமல் பல பேரரசுகள் தோல்வியடைந்துவிட்டன. பிரிட்டிஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் 1800களில் பிரிட்டிஷ் பேரரசு ஆப்கானிஸ்தானை கைப்பற்ற முயன்றது, ஏனெனில் அந்த பகுதியில் ரஷ்யா தனது செல்வாக்கை விரிவுபடுத்துவதைப் பற்றி பிரிட்டிஷ் கவலை கொண்டிருந்தது மற்றும் ஆப்கானிஸ்தானை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அவர்கள் விரும்பினர். பல ஆண்டுகளாக அவர்கள் ஆப்கானிஸ்தானில் 3 போர்களை நடத்தினர், ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தோல்வியடைந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பிரிட்டிஷாரால் ஆப்கானிஸ்தான் போராளிகளை தோற்கடிக்க முடியவில்லை. தங்கள் சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக போராடினர். சோவியத் யூனியனின் தோல்வி. 1980களில் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தது. ஒரு கம்யூனிஸ்ட் அரசை அங்கு நிறுவ வேண்டுமென்று நினைத்தது. இந்த போர் குறுகியதாகவும் எளிதாகவும் இருக்கும் என்று அவர்கள் நம்பினர், ஆனால் அவர்களின் கணிப்பு மிகவும் தவறானதாக இருந்தது. முஜாஹிதீன் என்று அழைக்கப்படும் ஆப்கானிஸ்தான் போராளிகள் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட பிற நாடுகளின் உதவியுடன் சோவியத் யூனியனை எதிர்த்தனர். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் போராடி தீவிர இழப்புகளைச் சந்தித்த பிறகு சோவியத் யூனியன் 1989இல் பின்வாங்கியது. 21ஆம் நூற்றாண்டில் தாலிபான் எழுச்சியடைந்தது. செப்டம்பர் 11 தாக்குதலுக்குப் பின்னர் அமெரிக்கா இந்த நாட்டின் மீது தலையிட்டது. இருப்பினும் 20 ஆண்டுகளுக்கும் மேலான போரிற்குப் பின்னர் 2021இல் தாலிபான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. ஆப்கானிஸ்தானை வீழ்த்த முயன்ற பல தோல்வியுற்ற முயற்சிகளில் இது முக்கியமான ஒன்று. ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுவது ஏன் மிகவும் கடினம்? ஆப்கானிஸ்தானை கைப்பற்றுவது மிகவும் கடினமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அதன் புவியியல் அமைப்புதான். நாட்டில் மலைகள், பாலைவனங்கள் நிறைந்துள்ளன மற்றும் நகரங்கள் தொலைதூரத்தில் உள்ளன. தீவிர வானிலை, மைனஸ் உறைபனி, குளிர்காலம் மற்றும் வெப்பமான கோடைக்காலம் மற்ற நாட்டின் இராணுவங்கள் அங்கு வாழ்வதை கடினமாக மாற்றியது. புவியியல் அமைப்பையும் தாண்டி ஆப்கானிஸ்தான் பல்வேறு இனக்குழுக்கள், தாஜிக்குகள் மற்றும் ஹசாராக்கள் நிறைந்தது. அவர்கள் அனைவரும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகளைக் கொண்டுள்ளனர். அவர்கள் சில நேரங்களில் தங்களுக்குள் ஒத்துப்போவதில்லை. இது நாட்டில் பிளவை உருவாக்குகிறது. எந்தவொரு அரசாங்கமும் அதை ஒன்றாக வைத்திருக்க முடியாது. இந்த வரலாற்று செய்தி எத்தனை பேரரசுகளும் எளிதாக அங்கு ஆட்சி நிலைநாட்ட முடியாததை காட்டுகிறது. ஆப்கானிஸ்தானின் நிலப்பரப்பின் மீது அங்கு உள்ள மக்கள் அவர்கள் கலாச்சாரங்கள் மற்றும் பாரம்பரியங்களின் மீது கவனம் செலுத்துவதன் மூலம் அமைதி மற்றும் நன்மையின் பாதையை அடைய முடியும்.